பெண் குழந்தை பிறந்துச்சு. தங்கை எப்படி இருக்கா? தைரியமா இருங்க. டாக்டர், நான் உள்ள போய் பார்க்கலாமா? நிறைவேறிடுச்சு. குப்பமேட்ல கோமேதகம் பிறந்துருச்சு. ஆனா குப்பமேடுதான் கொலை போகுது. ஏன் இப்படி பேசுற? எங்க வைர வந்திருக்காளா? அவளை கூப்பிடுங்களே. எங்க நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் வைரத்தோட தனியா பேசணும். அழந்த மூக்கும் வெளியுமா உன்னையே உரிச்சு வச்சிருக்க. ஆமா, அவர் ஏண்டி வெளியில போக சொன்ன? அப்படி என்னடி என்கிட்ட தனியா பேச வேண்டியது இருக்கு? அவசரம். நான் சொல்ல நினைச்சத சொல்லாமலே போயிடுவேனோன்னு பயம் வந்துருச்சு. முட்டாள் மாதிரி பேசாத. பிரசவம் தான் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன பயம்? டாக்டர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? போகட்டும். கடைசி நேரம் சில பேருக்கு கண்ணுல தெரியுமாமே. வைரம், உனக்கு புள்ளைன்னா கொள்ள ஆசை இல்ல? இதை எடுத்துக்க. தங்கம், தயவு செய்து குறுக்க பேசாத வைரம். நீ உனக்கு உரிமைப்பட்டதெல்லாம் எனக்குன்னு தந்த. உனக்கு தர ஒண்ணுமே இல்லையேன்னு ஒவ்வொரு நாள் அழுத. அந்த அழுக சிரிப்பா மாற ஆண்டவனா போற போது இந்த சக்தியை கொடுத்துட்டான். தங்கம், நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. கனி வெடிச்சு விதை முளைக்க அந்த கனியே வெம்பி விழப்போகுது. தங்கம், அப்படியெல்லாம் சொல்லாத. நீ எப்பவும் எங்க கூட தான் இருப்ப. ஆமா, நான் எங்கேயும் போகல, உன் கூடவே தான் இருக்க போறேன். வைரம், இதுவரைக்கும் நான் உனக்கு தோழியா இருந்தேன். இனிமே உனக்கு மகளா மாறப்போறேன். தங்கம், நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டது போதும். இப்ப நான் சொல்றது நீ குறுக்க பேசாத. ஏன்னா சாகிறத விட சாகிறதுக்காக காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். போய் அவரை கூட்டிட்டு வா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், தீர்க்க வேண்டியதை தீர்த்துட்டேன். நான் போய் சேரதுக்குள்ள நீங்க 2 பேரும் கடிசான ரப்பர் இழுத்தாலும் திரும்பி வரும், மெல்லிசான பஞ்சு தொட்டாலும் பிஞ்சு போகும். நீங்க இருந்ததும் போதும், பிரிஞ்சதும் போதும். இணைஞ்சு வாழ்ந்தா என்னங்க தப்பு? தங்கம், 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 தங்கம். அம்மா, அழாதம்மா, அழாத. கையில இருக்கிறது வாங்க குழந்தையா? இல்ல, உங்க பேத்தி. பாடா சிவா, சௌக்கியமா இருக்கியா? எங்க சௌக்கியத்துக்கு என்ன? இப்ப நாங்க அதை பத்தி பேச வரல. வேற எதை பத்தி பேச வந்தீங்க? எல்லா சொத்தையும் அந்த புள்ள பேர்ல எழுதியாச்சு. நீயும் புருஷனோட சேர்ந்து வாழல. ஒருவேளை அந்த புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை பிச்சைக்காரிக்கும் கேவலமா நடத்தலாம். கருப்பையாம்பலம் பேத்திக்கு அந்த குணமெல்லாம் வராது. கருப்பையாம்பலம் பேத்திதான், ஆனா மாணிக்க மகளாச்சே. ஆமாடா, இந்த மாணிக்க மகளை பெரிய படிப்பு படிக்க வச்சு ஊர் பயலு முகத்துல கறி பூச வைக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம், படிப்பாளி அவர்தா இல்ல உன்ன மாதிரி காலி பயல அவர்தான். நான் சொன்னேன், மாணிக்க பிச்சை தள்ளி விடுடா. முடியாது முடியாது.
யாரும் தொட வேண்டாம் சொல்றேன். ஏக்கா கணவன மனைவி தொடக்கூட உரிமை இல்லாத இந்த வாழ்க்கை தான் உனக்கு பிடிக்குதா? அது நான் செஞ்சப்பா. அதை கேட்க நீயா? நீங்க மனசை கஷ்டப்படுத்ததான் இங்க வந்தீங்களா? ஐயோ என்ன எனக்கு தயவு செஞ்சு போயிடுங்க. இங்கிருந்து என்ன இந்த ஊரை விட்டே போயிடுறோம். ஆனா உனக்கு எப்ப தேவையானாலும் நான் ஒரு தம்பி இருக்கேங்கிறத மட்டும் மறந்துடாது. வாங்கப்பா. இனிமே இந்த சாட்டைக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது கொண்ட மாட்டேன். Thank you.